நீங்க எத்தனை தடவை அந்த உணவை சாப்பிட்ருக்கீங்க? அதாவது சார் சத்துணவு மதிய உணவு திட்டம் என்பது திரு காமராஜர் அவர்களால் போடப்பட்டது. ஒரு கிராமத்துக்கு போனப்ப ஏம்மா போலன்னா, எனக்கு வேலைக்கு வேணும். அப்பதான் சாப்பாடு போட முடியும்ன உடனே, சாப்பாடு நான் போடுறேன், அப்பா அனுப்புறியான்னு கேட்டு ஆரம்பிச்சது தான் இது. அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் சத்தோட சேர்க்கிறேன்னு எம்ஜிஆர் உருவாக்கி சத்துணவுன்னு கொஞ்சம் அதிக பப்ளிசிட்டி பண்ணாங்க. அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் முட்டை போடுறது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் திரு கருணாநிதி அப்ப என்ன சொன்னார்னா, பையனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ அப்பாவுக்கு வந்து சாராயம் ஊத்துறீங்கன்னு கிண்டல் பண்ணி எழுதியவை இன்னைக்கு முரசொலியில் எழுதினது இருக்கு. ஆனால் இவர் வந்த பிறகாக காலை உணவுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இது இவர் தான் ஆரம்பிக்கல, இது தேசிய கல்விக் கொள்கையிலையும் இருக்கிறது. போன ஆட்சியில் அது அடிப்படையில் ஏற்கனவே கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இது இருக்கு. அதை நடத்துவது தனியார் என்ஜிஓ இஸ்கான் என்ற ஹரே கிருஷ்ணா மூமெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அதை எதிர்த்து அங்கங்கே இடதுசாரிகள் குரல். அப்போ நீங்கள் நடத்துங்கன்னா யாரும் வரல. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கேன்டீன் கொடுங்க சார், நாங்கள் சமைச்சு போடுறோன்னு ஒன்று சென்ற கவர்னராக இருந்தவர், முந்தைய கவர்னர், அவர் தன்னுடைய ஸ்பெஷல் ஃபண்ட்லேருந்து 5 கோடி கொடுத்தார். அதை எதிர்த்து நம்ம பிடிஆர் அவர்கள் 5 கோடி அவர் ஏதோ எடுத்துட்டார், கணக்கு கொடுக்கலன்னார். அதுக்கப்புறம் அங்கே பதில் வந்தப்புறம் அடங்கி போயிட்டாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த திட்டத்தை பெரிது பண்ணியிருக்காங்க. பட் அதையும் வரவேற்போம். குழந்தைங்க படித்தா நல்லது தான். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் இல்லைங்கிறப்ப தானே பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஸோ இதை ஒசத்துறதுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்க.